நல்லா இருக்குங்க. அந்த லாஸ்ட் சீன் தான் பிடிச்சிக்குது. சூப்பர். நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எல்லாரும் பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ஆசமாக இருந்துச்சு. ஆக்டிங் சூப்பர். விஜய் சேதுபதி பிரமாதப்படுத்தியிருக்காரு சார். நிதிலன் வந்து செகண்ட் ஆஃப் நெவர்க்கு இவருக்கு விஜய் சேதுபதி கம்பேக். ட்விஸ்ட் என்ன ட்விஸ்ட், அப்படி ஒரு ட்விஸ்ட்டு. அருமையான ஸ்க்ரீன் ப்ளே, அருமையான எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் சார். அருமையாக பண்ணியிருக்கார். சட்டில்டாக, ஓவர் ஆக்ட் இல்லாமல் அவருக்கு பெரிய கம்பேக் சார் இது. அவருடைய கேரியரை யாருமே நிரப்ப முடியாத அளவுக்கு வந்துட்டுருக்கார். வெரி குட் மூவி. படத்தில் என்ன இந்த மகாநதி சாயல் கொஞ்சம் இருக்குது, பட் ஆனால் அந்த மகாநதி சாயல் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது ப்ரோ. சரியான ரைட்டிங்கு, கேரக்டரைசேஷன்லாம் சூப்பராக இருந்தது. நடராஜன் கேரக்டராக இருக்கட்டும், சிங்கம்புலி கேரக்டராக இருக்கட்டும், விஜய் சேதுபதி பயங்கரமாக பண்ணியிருக்கார் ப்ரோ. 5th சரியான ஒருத்து படம். ரைட்டிங் தான் மேட்ரு. படம் ரைட்டிங். ஒரு படம் நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா இந்த படத்தை ரைட்டிங்கை மட்டும் பாருங்கள். சரியான ரைட்டிங். அவருக்கு அந்த ரைட்டிங்க்கு ஆட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். அந்த கனெக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு கனெக்டிவிட்டி பண்ணாங்க, சூப்பராக இருந்தது ப்ரோ. சரியான ஒர்த்து. மெசேஜ் இருக்குது. அதேமாதிரி வந்து ஃபேமிலியோடு வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. அந்த ஓடிடியில் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஃபேமிலியோடு வந்து தேட்டரில் பாருங்கள். பக்கா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம். பார்த்ததே சூப்பர் படம் தான். தகப்பன் பிள்ளைக்கு நல்ல பயங்கரமான படம். மனசு கஷ்டமாக இருக்குது. கரடரோட நல்ல படம். படத்தில் வந்து ரொம்ப இதாக பாட்டு சொல்லியிருக்காங்க. நல்ல பெண்கள் நல்லா பாதுகாக்கணும், குழந்தைங்களை பாதுகாத்து வைக்கணும், யாரும் நம்பக்கூடாது. அது நல்ல சூப்பராக இருக்குது. சூப்பர். 50 படம்னு சொல்லக்கூடாது. அவரை மெட்ரோ வேறு நடிக்க மாட்டேங்குது இதில். ஆனால் 50 படத்தை அவர் ஒரு சலூன் கேட்டர் மாதிரி தான் பண்ணி நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம். கலைமாசம் தான் அழாதவங்க அழுதுருவாங்க. அது பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு தான் இந்த அருமை தெரியும். சூப்பர் படம். கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா தான் அது நல்லாயிருக்கும். இந்த அருமை இருக்கும். ரொம்ப நன்றி. சூப்பராக இருந்துச்சு. நல்ல படம். என்ன ப்ரோ? இந்த படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருக்காரு. டேரக்டர் சூப்பராக. இது விஜய் சேதுபதி படத்தோட டேரக்டரோட படம். சூப்பராக எடுத்திருக்காரு அவரோட ஸ்டைலில். நல்லா இருந்துச்சு. சூப்பருங்க. கதை ரொம்ப ட்விஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது, அப்புறம் போக போக கிளியர் ஆகிடுச்சு. கடைசியில் செம்ம ட்விஸ்ட்டு. கடைசி ஒரு 20 நிமிஷம் உட்கார முடியல தேட்டரில். விறுவிறுப்பாக இருந்தது. சூப்பராக இருந்தது. ஆக்டிங் சூப்பருங்க. விஜய் சேதுபதி சூப்பருங்க. 50 படம் வேறு சூப்பர். விஜய் சேதுபதி சூப்பராக வச்சுருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. அதான் அவரோட ஆக்டிங்கு. ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது. லாஸ்ட்டில் ஃபைட்டெலாம் நல்லா இருந்தது. இன்ட்ரோல் சீனும் பக்காவாக இருந்தது. லேடிஸ் எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எல்லாமே நல்லா எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஆக்டிங் வேறு லெவல்னா. 50 படம்லாம் ஆக்டிங் வேறு லெவலில் வச்சிருக்காப்புல. படம் நல்லா பண்ணியிருக்காரு. டேரக்டர் பாராட்டலாம். நல்லா எடுத்துருக்காப்புல. படம் வந்து உண்மையிலேயே ஃபேமிலி ஆடியன்ஸோட படம் தான் இது. பெண் குழந்தை வச்சுருக்க ஒருத்தர் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். விஜய் சேதுபதி 50th படம்ன்றதோட ரொம்ப சாதாரணமாக நடிச்சிருக்காப்புல. நட்ராஜ் வந்து அவரோட ஆக்டிங்லாம் வந்து பயங்கர கூஸ் பம்ஸாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. திடீர்னு ஆள் அப்படியே ட்விஸ்ட் ஆகிடுவார். வேறு லெவல் படம். நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் கண்டிப்பாக வந்து இன்னொரு வாட்டி நான் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வருவேன். நல்ல படம். அருமை. ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல சென்டிமெண்ட்டு. படத்தில் எல்லாரும் திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. ஸ்டோரி நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. படம் பார்த்தா நல்ல ஆக்டிங். ஸ்டோரி இது பண்ண வேண்டாம். நல்லா இருக்கு படம். நல்லா இருந்தது. பார்த்தேன். கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்தது. சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. பார்த்தேன். இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்குது. அவ்வளோதான் எனக்கு நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குது. ஐயோ, புது மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. ஆர்டிஸ்ட்டு எல்லா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட் இல்லை சார். தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அயற்சி தெரிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் பிரமாதப்படுத்திட்டாங்க. அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ப்ரோ. ஏன்னா ஒன்று டப்பிங் தான் சொதப்பிட்டாங்க அவருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரைசேஷன் சூப்பராக இருக்குது. பாரதி ராஜா இல்லாமல் இருந்திருக்கலாம். அவருக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. பட் வந்து மற்ற கேரக்டரைசேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. பயங்கரமாக இருந்தது. படம் பார்க்குறப்ப போர்லாம் அடிக்காது. ஸ்டார்டிங்லேருந்தே படம் வந்து நல்லா விறுவிறுந்தான் போகுது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃபில் கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி. ஸோ 50th படம் வந்து ரொம்ப
பயங்கரமாக இந்த அடிதடி அப்படின்னு எதிர்பார்த்து வரதோட இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். குறைகள் அப்படின்ட்டு எதையுமே சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிளான படம், ரொம்ப நல்ல மேக்கிங். ஸோ இது எல்லாமே பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது படத்தில். குறைகள் எதுவுமே இல்லை.